உயிர்கள் கூட காண்டாக்ட் பண்ணுற மீடியம், இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளால் ஆன்மாக்கள் கூட காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அன்போ எம்பத்தியோ மட்டும் போதும். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையாக திருச்சி அள்ளித்துறை அப்படிங்கிற இடத்துல இருந்து அனுஷியா அப்படிங்கிறாங்க. இட்ஸ் நாட் ஹர் ரியல் நேம். அனுஷியான்றவங்க 2 இன்சிடெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. அந்த ஊரில் தென் ஷீரடி அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்கான். அனுஷியா ஷீரடி சாய்பாபாவோட பக்தை. அந்த தென் ஷீரடி டெம்பிளுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்களாம். அதனால பாபாவோட டிவோட்டி ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜஸ் ரொம்ப கம்மி, ஒரு 10 கூட இருக்காது. எல்லாமே சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸாக இருக்குது. நம்ம லைஃப்பில் நடக்கிற மிராக்கிள்ஸ் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும் சொல்லும்போது. அது கூட நடந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஒன்றா சேர்க்கும் போது தான் ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாகவே கிடைக்கும். உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனுஷியா +1 படிக்கும்போது நடந்த இன்சிடெண்ட் தான் இது. அனுஷியா வீட்டில் அவங்க அம்மா, அப்பா, 2 அண்ணன், 5 பேர் அவங்க வீட்டில் இருக்காங்க. டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அனுஷியாவுக்கு அவங்க அம்மா தான் தலை சீவி ஜடை பின்னி விடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள், ஒரு புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ அவங்க அம்மா தலை பின்னி விடும்போது அனுஷியா என்ன கேட்டிருந்துருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்க ஒரு வால் கிளாக், அது ஒரு பெண்டுலம் கிளாக்காக, அந்த கிளாக்கை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க, ஏமா இந்த கிளாக் ஓடுறது நின்று போச்சு அப்படின்னா நீ அழுகுவியா அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா கிளாக்கை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை தான் அதை நின்று போயிருக்கேன், நான் அதெல்லாம் கீ கொடுத்துக்குவே, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டாங்க அவங்கள. கிளம்பி ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அனுஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அடுத்த புதன்கிழமை லீவ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ கிளம்பிட்டில, அடுத்த வர கதையை அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டாங்க. அந்த நாட்கள்லாம் சாதாரண ஒரு யூஸ்வல் டேயாக தான் போகுது. புதன்கிழமை, வியாழன், வெள்ளி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அவங்க வீட்டில் இருந்த அந்த கிளாக்கு அனுஷியோட அம்மச்சி வீட்டில் இருந்த கிளாக்காம், வால் கிளாக்கு, பெண்டுலம் கிளாக்கு. அதை ஆசைப்பட்டு இவங்க அம்மா இவங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. அனுஷியாவோட அம்மச்சி வீடு இவங்க வீட்டில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கான். ஒரு 15 நிமிஷம் வண்டியில் போனோம், காரில் போனால் கூட ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளார போயிடலாம், அவ்வளோ கிட்ட தான் இருக்குது. அவங்க பாட்டி அவங்க மாமா கூட இருக்காங்களாம். அனுஷியாவுக்கு 3 மாமா, அதில் ஒரு மாமா வீட்டில் தான் அந்த பாட்டி தாத்தா எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த வீக்கெண்டு அனுஷியாவும் அவங்க ஃபேமிலியும் பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக போகுது அந்த வீக்கெண்டு. அவங்க பாட்டிக்கு ஒரு லேட் 60s அந்த மாதிரி இருக்கும் வயசு. ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்திருக்காங்க அவங்க பாட்டி. அனுஷியாவுக்கு சீயக்காய் அரைச்சி கொடுப்பாங்களாம் அவங்க பாட்டி. அந்த மாதிரி அந்த வீக்கெண்டில் அவங்களுக்கு சீயக்காய் அரைச்சி கொடுத்துருந்துருக்காங்க. ரொம்ப ஃபீஸ்ட்டு, ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கு அந்த வீக்கெண்டு. முடிச்சுட்டு மண்டே ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே நைட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மண்டே, டியூஸ்டே 2 நாளும் கூட நார்மலான நாளாக தான் இருந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் யூஸ்வலாக 10 மணிக்கெல்லாம் அனுஷியா போய் தூங்கிடுவாங்களாம். அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு அவங்க போய் படுத்து தூங்கிட்டாங்க. இவங்க அம்மா மட்டும் இதை கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மணி என்னன்னு பார்க்கும்போது கிளாக்கில் மணி 10 மணின்னு காட்டியிருக்கு. மணி 10 ஆச்சா, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திருப்பி கொஞ்சம் ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகலான்னு போகும்போது கிளாக்கை பார்த்தா அப்பவும் மணி 10 மணின்னு தான் காட்டுது. அப்போ தான் அவங்க அம்மா நோட் பண்ணுறாங்க, அந்த கிளாக்கோட பெண்டுலம் ஆடவே இல்லை, கிளாக்கு ஓடுறது நின்று போயிடுச்சு அப்படின்னு. இது நின்று போயிடுச்சுன்னு தெரியும் போது ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அனுஷியா சொல்லியிருப்பாங்கல்ல, ஏமா இந்த கிளாக் நின்று போயிடுச்சுன்னா நீ அழுகுவியா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இவங்க அம்மாவோட மைண்டில் ரீகால் ஆகிருக்கு. இந்த பொண்ணு அப்படி கேட்டால ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி கிளாக் நின்றுச்சுன்னா நான் அழுகுவியான்னு. சின்ன பிள்ளை ஏதோ பேசிகிட்டு இருக்கா, நம்ம அப்புறமா அதுக்கு கீ கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் தூங்கலான்னு சொல்லி பெட்ரூமுக்கு போகும்போது இவங்க அம்மாவோட ஃபோனு ரிங் ஆகிருந்திருக்கு. யாருன்னு எடுத்து பார்த்தா அவங்க மாமா, அனுஷியாவோட அம்மாவோட தம்பி. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது மூச்சு திணறலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஃபோன் சொல்லிவிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் அம்மாவுக்கு பதட்டமா என்னடா இருக்கும் இப்படி ஃபோன் பண்ணுறாருன்னு. உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அவங்க மாமா எடுக்கலை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவரே ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அந்த பாட்டி மூச்சு திணறுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவங்க உயிரோட தான் இருக்காங்க, இல்லை மயங்கிட்டாங்க, அந்த மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அவங்க மாமா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்காரு. இப்போ ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இதை தான் அவங்க மாமா சொல்கிறாரு. இதை கேட்டோடனே இவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது, அழுகையாக வருது. இது கூடவே அனுஷியா சொன்ன வேர்ட்ஸும் ஞாபகம் வருது, இந்த கிளாக் நின்று போச்சுன்னா நீ அழுகுவியாமா அப்படின்னு. இந்த பொண்ணு எந்த நேரத்தில் இப்படி கேட்டானே தெரியலையே, இப்படி நடந்துருச்சுன்னு அவங்க அம்மா அழுதுட்ருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. இதெல்லாம் நடக்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராத்திரி. மறுநாள் புதன்கிழமை அனுஷியா என்ன சொன்னாங்க போன வாரம், அடுத்த புதன்கிழமை நான் லீவ் போட்டுருவேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி அடுத்த புதன்கிழமை நாளைக்கு கண்டிப்பாக அவங்க லீவ் போட்டுருவாங்க, அனுஷியாவுக்கு லீவ் தான் சொல்ல போகிறாங்க.
இதெல்லாம் நினச்சிட்டு அவங்க அம்மா வந்து கிளம்பி அவங்க தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அனுஷியாவோட அம்மா, அப்பா, அவங்க பெரிய அண்ணன் இவங்க 3 பேரும் மட்டும்தான் அந்த பாட்டி வீட்டுக்கு இப்போ போகிறாங்க. அனுஷியா ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்ப வேண்டாம், இந்த ராத்திரி நேரத்தில் போயிட்டு அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், அதனால் இவங்க தூங்கிட்டே இருக்கட்டும், இவளுக்கு துணையாக வந்து அவங்க சின்ன அண்ணனை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க சின்ன அண்ணனை விட்டுட்டு மற்ற 3 பேரும் கிளம்பி இந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. அனுஷியாவோட அம்மா, அப்பா, ஃபர்ஸ்ட் அண்ணன் 3 பேரும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அனுஷியா வீட்டில் நடந்த எந்த ஒரு விஷயங்களுமே தூங்கிட்டு இருக்க அனுஷியாவுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க ரூமில் போய் தூங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. விடிகாலையில் ஒரு 4 மணி போல் அனுஷியாவுக்கு ஒரு கனவு வருது. அது என்னன்னா, இவங்களோட பெட்ரூம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு இவங்க பாட்டி, அனுஷியாவோட பாட்டி உள்ளே வராங்க. அந்த பாட்டிக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க மஞ்சள் போட்டு குளிப்பாங்களாம். அந்த மாதிரி இவங்க கனவுல வரும்போது நல்லா ஃபுல்லாக முகமெல்லாம் மஞ்சள் போட்டு பெரிய குங்குமம் போட்டு வச்சு தலையில் நிறைய பூ வச்சு பட்டு சாரி கட்டி ரொம்ப நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அனுஷியாவுக்கு தெரியுது அவங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி தான், பெட்டில் படுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. அவங்க பாட்டி உள்ளே வந்து அனுஷியாவோட தலையை வந்து கோதி விடுறாங்க. கோதி விட்டுட்டு அனுஷியா கையை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்க பாட்டி கை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, குண்டாக சாஃப்டாக இருக்குமா. அனுஷியாவால் அந்த சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ண முடியுது. பாட்டி தன் கையை பிடிச்சி அழுத்துறாங்க. அந்த ப்ரெஷர், அந்த சாஃப்ட்னஸ் எல்லாத்தையுமே அனுஷியாவால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அவங்க பாட்டி ஒரு வார்த்தை கூட பேசலை. சிரிச்சுக்கிட்டே வராங்க. வந்து அனுஷியா கையை பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க திருப்பி ரூம் அவுட்டு வெளியே போயிடுறாங்க. டோரை லாக் பண்ணிவிட்டு ரூம் அவுட்டு வெளியே போயிடுறாங்க. இவ்வளோதான் கனவு. இந்த கனவு வருது ஒரு 4 மணி போல் வந்திருக்கு. கண்ணையும் முழிச்சிடுறாங்க. கனவு முடிஞ்ச உடனே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க அனுஷியா. மணி 4 மணி. போய் தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து திருப்பி படுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு வேறு எந்த ஃபீலுமே வரல. பாட்டி கனவுல வந்தாங்க, அவ்வளோதான். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அந்த ட்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிடுறாங்க படுத்து. திருப்பியும் ஒரு 5:30 மணி 5:30 இருக்கும். அப்போ இவங்களோட சின்னனை வந்து எழுப்புறாராம். அனுஷியாவை எழுப்பும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் இருட்டாக இருக்குது, மணி 5:30 மணி தானே ஆகுது, நான் 6:30 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் போ அப்படின்னு சொல்லும்போது, இவங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, நீ எந்திரிச்சு கிளம்பு, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, நம்ம மாமா வீட்டுக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லி கிளம்பி கூட்டிகிட்டு போயிடுறாரு அவர். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சின்னனும் சொல்லலை, பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. அனுஷியாவாக அவங்களுக்கு வந்த கனவை பற்றி அவங்க அண்ணன்கிட்ட ஷேர் பண்ணியிருந்துருக்காங்க. இது கேட்டுட்டு அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு வேளை அவங்க பாட்டியோட ஆன்மா வந்து ஃபைனலாக குட் பை சொல்கிறதுக்காக அனுஷியாவை தேடி வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அப்போ அவங்க அண்ணன் எந்த ஒரு பதிலும் சொல்லலை, சும்மா சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு வந்திருக்கார். மாமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியும் பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது. பாட்டிக்கு செய்ய வேண்டிய அந்த ஃபியூனரல் இதெல்லாம் நடக்குது. அன்னைக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இறந்து போன பாட்டி, மறுநாள் புதன்கிழமை தான் அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் கிரிமேஷனுக்கு தான் ஸ்லாட்டு வாங்கியிருந்திருக்காங்க. கிரிமேஷன் கிரவுண்டுக்கு அனுஷியா, அவங்க மாமாவோட ஒய்ஃப், அத்தை அவங்களாம் யாருமே போகலை. அனுஷியாவோட அம்மா, அப்பா, மாமா, அண்ணன் இவங்கெல்லாம் தான் போகிறாங்க. அந்த கிரிமேஷன் கிரவுண்டுக்கு போகிற ஒரு 1-2 ஃபீமேலில் இவங்க அம்மாவும் ஒருத்தவங்க, மற்றவங்க எல்லாமே ஆம்பளைங்க மட்டும்தான் அங்கே போயிருந்திருக்காங்க. அந்த கிரிமேஷன் கிரவுண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. மேனுவலாக இருக்கிறதும் அங்கேயே தான், கரண்ட்டில் இருக்கிறதுன்னு சொல்லி 2 இதுவுமே அதே ஒரே கிரிமேஷன் கிரவுண்டில் தான் நடத்தியிருக்காங்க. இந்த பாட்டிக்கு வந்து எலக்ட்ரிக் கிரிமேஷனில் தான் ஸ்லாட் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு தனியாக ஒரு பில்டிங் மாதிரி இருந்திருக்கு. அந்த பில்டிங்கில் 3 ரூம், ஆக்சுவல் கிரிமேஷன் சேம்பர் வந்து இருக்கிற ஒரு குட்டி ரூமு, அதுக்கு வெளியில் சடங்கு செய்கிறதுக்கு ஒரு ரூமு, அதுக்கும் வெளியில் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு ரூம், இந்த மாதிரி 3 ரூம் மாதிரி அந்த பில்டிங் இருந்திருக்கு. இந்த பாட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இனிஷியலாக அந்த ஃபஸ்ட்டு ஹால் மாதிரி இருக்கிற ரூமில் வச்சுட்டு இருந்துட்டு இங்கே மாமாவுக்கு வந்து மொட்டை போடுறது அந்த மாதிரியான சடங்கெல்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ளர இருக்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போனால் அங்கே ஒரு மேடை மாதிரி இருந்திருக்கு. அது மேலே தான் பாடி வச்சுட்டு மற்ற என்ன சடங்கெல்லாம் செய்யணுமோ அந்த சடங்கெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஒன்ஸ் அந்த அந்த எலக்ட்ரிக் கிரிமேஷன் இருக்க அந்த சேம்பருக்கு பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த குட்டி ரூமுக்குள்ளார வேறு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். பாடி வந்து அந்த சேம்பருக்கு போயிடுச்சுன்னா உள்ளே நிற்கிறவங்க எல்லாருமே வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்களாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பானையில் வந்து ஆஷஸ்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இவங்க அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது, அங்கே அந்த 4 லேடிஸ் மட்டும்தானே இருக்காங்க, அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. மற்றவங்களுக்கு மேலுக்கு வந்து அவங்களுக்கு அழுகணும் அப்படிங்கிறத தாண்டி அங்கே சில அஃபிஷியலான பேப்பர் ஒர்க்கெல்லாம் சில இருந்திருக்கு. அதையும் அவங்க சைமல்டேனியஸாக பார்க்க வேண்டியிருந்திருக்கு. இந்நேரத்தில் என்னாச்சு, இந்த பாட்டிக்கு சடங்கு பண்ணுறதுக்கு அந்த 2வது ரூம் அந்த மேடைக்கிட்ட போயிட்டு மேடை மேலே வந்து அவங்க பாட்டியோட பாடி வச்சு சடங்கு பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடியே கிரிமேஷனுக்கு வேறு ஒரு பாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து அந்த முன்னாடி இருக்க ஹாலில் வந்து வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா ஸ்லாட் படி இவங்களுக்கு அடுத்தது தான் அவங்க, அதனால இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த பாட்டிக்கு ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எரிக்கிற அந்த கரண்ட் ரூமுக்கு போயிட்டு பாடியும் கொடுத்துட்டு அவங்க அம்மா ரொம்ப அழுதுருக்காங்க. அழுகும்போது
இந்த சடங்கு நடக்கிற ரூமுக்கு வெளியில் இருந்த நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாடியை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த சேம்பர்லேருந்து எல்லாரையுமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா மாமா அப்பா எல்லோரும் வெளியே வந்துட்டாங்களாம். வெளியே வந்து அவங்க அந்த பில்டிங்கை விட்டு வெளியில் வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா மட்டும் அழுது பயங்கரமாக அழுதுகிட்டே அந்த ரூமில் வந்து வெளியே வந்தவங்க இந்த சடங்கு ரூமில் அந்த மேடை மேலே இருக்கிற அடுத்ததாக க்யூவில் இருக்கிற அந்த பாடியை பார்க்குறாங்க. அது யாரோட பாடினா ரொம்ப சின்ன பொண்ணோட பாடியாக ஒரு 17-18 இயர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட அனுஷியோட வயசு தான் அந்த பொண்ணுக்கும் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கவலையாயிடுச்சு. நெஞ்சே அடைச்சி போகிற மாதிரி. அவங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது இப்படி ஒரு சின்ன பொண்ணு இந்த பொண்ணு செத்து போயிடுச்சு ஏன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி அந்த இறந்து போன பொண்ணுக்காக இவங்க ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் அந்த ரூமில் இருக்கிறாங்க. அந்த சடங்கு செய்கிற ரூமில் அழுகவே இல்லை. அவங்களாம் ரொம்ப இறுக்கமான முகத்தோடு இருக்காங்க. ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. அந்த இடமே அவ்வளோ ஒரு அழுத்தமாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே மெல்லமாக அப்படியே விஸ்பரிங் சவுண்டில் தான் பேசுகிறாங்க. சத்தம் போட்டு கூட அழுகவே இல்லை. அவங்க அழுகவே இல்லை. ஆனால் அவங்க முகத்தில் மட்டும் ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கிறத அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொதுவாக ஒரு சாவு வீட்டில் அழுதுகிட்டு இருக்கும்போது கூட போய் அழுதுடலாம். கூட சேர்ந்து அழுது அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி எவ்வளோ தீர்த்துருவாங்க. ஆனால் அழுகாமல் ஒரு வீடு இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது, அந்த இடம் அமைதியாக இருக்குது, அங்கே ஒரு டெட் பாடி இருக்குன்னா அங்கே எப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை அவங்க அம்மாவால் உணர முடியுது. அந்த பொண்ணோட பாடியை பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப லைவ்லியாக இருக்குது அந்த ஃபேஸு. ஏதோ மயக்கம்தான் போட்டிருக்கு போல இருக்குது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவ்வளோ லைவ்லியாக இருக்குது. அந்த ஃபேமிலியில் சம் ரிச்சுவல் செய்கிறாங்க. அதையெல்லாம் எங்கள் அம்மா தன்னையும் மறந்து அந்த கும்பலோடு நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அந்த ரிச்சுவலில் என்ன ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பைக்குள்ளர கொஞ்சம் காசு வச்சுருந்துருக்காங்க. காயின்ஸ் எல்லாம் காயினாக வச்சுருந்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணோட நெத்தியில் வச்சுருந்த காயின் ஆல்ரெடி ஒரு காயின் வச்சுருக்காங்க. அந்த காயினை எடுத்து அந்த பொண்ணோட அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பேக்கில் இருந்து எடுக்கிற ஒவ்வொரு காயினையுமே அந்த நெத்தியில் வச்சு சுற்றி இருக்க எல்லாருக்குமே அந்த காயினை கொடுத்துட்டே வந்திருக்காங்க. இவங்க அம்மாவும் அனுஷியாவோட அம்மாவும் தன்னை மறந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அந்த பொண்ணை பார்த்து அழுதுகிட்டே இருந்துட்டு அப்படி கொடுத்து அந்த ₹1 காயினை இவங்களும் வாங்கிட்டாங்க. சுற்றி இருக்க யாரும் கவனிக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இவங்க யாரும் கூட தெரியல. ஆனால் யாரும் யாரையுமே கவனிக்கலை. கொஞ்ச நேரம் கழிச்சு அனுஷியோட அப்பா மாமா அவங்கெல்லாம் வந்து அவங்க அம்மாவை தேடிக்கிட்டே வந்து நின்று இங்கே இருக்கிற இவங்க கூட வான்னு சொல்லி கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த ரிச்சுவல் நடந்துட்டு இருக்க ரூமை விட்டு வெளியே வந்து அந்த ஹால் மாதிரி இருக்கிற இடம் அதையும் தாண்டி வெளியில் வந்து அந்த பில்டிங்கெல்லாம் வெளியில் வந்து நிற்கும் போது தான் இவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னா அந்த இடத்துலலாம் ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வருது. இவங்க அம்மாவால் அங்கே நிற்கவே முடியல. என்ன அப்படி இருக்குது, உள்ள ஒரு பாடியவே எரிக்கிறாங்க, அங்கே கூட எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல. வெளியிலேருந்து எங்கடா அந்த மாதிரிலாம் ஸ்மெல் வருதுன்னா அது ஒரு பெரிய கிரிமேஷன் கிரவுண்டு, ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்குள்ளே ஆடு மாடு நாய் பன்னி எதோ சுற்றிக்கிட்டு இருக்குது. எப்படி இந்த அனிமல்லாம் உள்ளே வருது, இதுங்களாம் என்ன வந்து என்ன பண்ணுதுங்க அப்படிலாம் அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த ஏரியாவில் அவங்களால நிற்கவே முடியல. இவங்க கால் போன போக்கில் அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போதும் இவங்களுக்கு கான்ஷியஸாகவே இல்லை, எங்கேயோ நடந்து போகிறோம் இந்த இடத்துல இருந்து அப்படின்றத நடந்து போயிட்டே இருக்கும்போது இவங்க எங்கே வந்துட்டாங்கன்னா மேனுவலாக பாடியை எரிக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே ஒரு மேடை மாதிரி வச்சு நிறையா பாடி ஒரு 5 பாடி அது எரிஞ்சிட்டு இருந்திருக்குமா. இவங்க அம்மா அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது டக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருந்துருக்கு, வெடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தம். அப்போ தான் இவங்க கான்ஷியஸ்னஸ்க்கே வந்திருக்காங்க. நம்ம எங்கடா நின்றுட்டுருக்கோன்னு சுற்றி முற்றி பார்த்தா நிறைய பாடி அங்கே எரிச்சிட்ருக்கு. இவங்களுக்கு நம்ம எப்படி இங்கே வந்தோன்னே தெரியல. அப்போ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து கேட்டிருந்திருக்காரு, நம்பர் என்னம்மா உங்கள் சொந்தக்காரங்களா நீங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை இங்கே இருக்கலைங்க, உள்ளார அங்கே கரண்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்திருக்காங்க. இவங்க அம்மா சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். ஆனால் அந்த பாடி பக்கத்தில் போய் அங்கே வெடிக்கும் போது ஏதோ ஒரு பய உணர்வு இவங்களுக்கு வந்துருச்சு. ஐயோ நம்ம என்னடா இங்கே வந்துட்டோம். அது வரைக்கும் ஒரு பாடி எரிஞ்சிட்டு இருக்கிறத அவங்க பார்க்கல. சும்மா ரிச்சுவல்ஸ் பண்ணதான் அந்த பொண்ணை பார்த்தாங்க, இந்த பாட்டி, இவ்வளோதானே தவிர மேனுவலாக எரிஞ்சிட்டு பாதி எரிஞ்சு எரியாமல் அப்படி அவங்கள ஒரு பாடி அவங்க பார்க்கவே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது அனுஷியோட அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிருச்சு. அவங்க கொஞ்சம் ஸ்பீடாகவே நடந்து அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. வந்து இந்த பில்டிங்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி கழித்து இந்த பாட்டியோடைய சாம்பல் வந்து பானையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி சடங்கெல்லாம் செய்வாங்கள்ல, ஆற்றுக்கு போகிறது, கரைக்கிறது, குளிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளும் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இவங்க மாமா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த வீக்கெண்ட் வரைக்குமே அவங்க மாமா வீட்டிலே தான் எல்லாருமே இருந்திருக்காங்க.
ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நைட்டு தான் கிளம்பி அனுஷியாவோட ஃபேமிலி அனுஷா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாள் போல் பெருசாக எந்த ஒரு அமானுஷ்யத்தையும் அவங்க ஃபீல் பண்ணலை. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குது, அதையெல்லாம் அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. நம்ம இந்த மாதிரி போயிட்டு வரோம், ஒரு சாவு நடந்திருக்கு, இல்லை அந்த கிரிமேஷன் கிரவுண்டுக்கு போகிற அப்புறம் இதெல்லாம் சகஜந்தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுறாங்க. இப்போ அனுஷா என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, எனக்கு தனியாக தூங்குறதுக்கு பயமாக இருக்குமா, அதனால் நீ வந்து என் கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ கொஞ்ச நாளாக அனுஷியாவும் அவங்க அம்மா வந்து அனுஷியா ரூமில் படுத்துக்குவாங்க. அவங்க அண்ணனுங்க 2 பேரும் தனி ரூம்லேயும் இவங்க அப்பா வந்து தனி ரூம்லேயும் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அன்றைக்கி ராத்திரி அனுஷா என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஒரு டெஸ்ட் இருக்குது, அதுக்கு வந்து நான் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு வரேன், ஒரு 12 o'clock வரைக்கும் நான் படிச்சுட்டு வந்துடுறேம்மா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறதுக்கு வேறு ஒரு ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. அனுஷியோட அம்மா தூங்கிட்டாங்க. தூங்கி எப்படியும் ஒரு 1 மணி நேரம் இருக்கும். அப்போ அவங்களோட காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. இவங்க அம்மா வந்து கண்ணை முடிச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, அனுஷியா தான் வந்துட்டாங்க, அவங்க தூங்குறதுக்காக வராங்க, கண்ணு தெரியாமல் நம்மள எதுவும் தொட்டிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அனுஷியா அம்மாவுக்கு இன்னொரு ஃபீலும் வருது. என்னென்னா, நம்ம படுத்திருக்கும் போது பெட்டில் யாராச்சும் வராங்க, ப்ரெஸ் பண்ணுறாங்க அந்த பெட்டை, நம்ம பக்கத்தில் படுக்கிறாங்கன்னா அந்த ப்ரெஷரை, அந்த அழுத்தம் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், யாரோ நம்ம பக்கத்தில் வந்து படுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஃபீல் ஆகுது, அவங்க அனுஷியா தான் வந்து படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்னென்னா, அந்த பெட்டை வந்து அந்த பெட்டில் ஏறி குதிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெட்டே அதிருது. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடாமல் குதிக்காமல் அமைதியை படுத்து தூங்கு, டிஸ்டர்ப் பண்ணாத என்னைய, என் தூக்கத்துக்கு எடுக்காத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவங்க அம்மா அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, கரண்ட் வந்து கட் ஆயிடுது. ஆல்ரெடி அந்த ரூம் இருட்டாக தான் இருக்குது. கரண்ட் போனதுனால ஃபேன் வந்து ஓடலை, ஸ்டாப் ஆயிடுது. எந்த ஒரு சத்தமுமே இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. பெட்டில் அந்த குதிக்கிற சத்தமும் எதுவுமே இல்லை. இப்போ அவங்க அம்மா நினச்சிட்டாங்கன்னா, சொல்லுறது கேட்டு படுத்துட்டா போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு உள்ளாரையே இவங்க வீட்டு பெட்ரூம் கதவை வேகமாக யாரோ திறந்துக்கிட்டு உள்ளே வர மாதிரி இருக்குது. பார்த்தா அது அனுஷியா தான். அனுஷியா வந்து பதறிக்கிட்டு அழுதுகிட்டு அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே ஓடி வந்து அவங்க அம்மா வந்து இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ தான் இவ வரானா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கூட பக்கத்தில் வந்து படுத்தது யார் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் இதை வந்து அனுஷா கிட்ட இவங்க சொல்லலை. சொல்லாமல் என்னம்மாச்சு, ஏம்மா அழுதுட்டுருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் அனுஷியா படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அனுஷியா அந்த ஸ்டடி ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு அவங்க பாட்டியோட வாய்ஸ் வந்து கேட்ட மாதிரி இல்லை, ஃபீல் பண்ண மாதிரி இருந்திருக்கு. அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த ரூமை விட்டு எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலு. அப்போ அனுஷியா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இப்போ தான் பாட்டி செத்து போயிருக்காங்க, அவங்கள நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம், அதனால் இப்படி நமக்கு ஒரு நினைப்பு வருது அப்படின்ட்டு அந்த ஃபீலை அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. இக்னோர் பண்ணிவிட்டு படிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. கரண்ட்டு கட் ஆகவும் ஃபுல்லாக ஒன்றுமே கண்ணுக்கே தெரியாது இல்லையா. கொஞ்சம் நேரம் போச்சுன்னா இருட்டில் கூட கண்ணு தெரியும், நம்ம ரூமை விட்டு வெளியே போயிடலாம். அதனால அனுஷியா வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம், இந்த இருட்டிலே உட்காந்துருப்போம், திருப்பி கரண்ட் எப்போ வரும்னு தெரியாது, கொஞ்சம் நேரத்தில் கண்ணு தெரியும் லைட்டாக, அதை வச்சு நம்ம வெளியே போயிடலாம், ரூமை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ரூமில் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அனுஷியாவுக்கு பின்னாடி பேப்பரை யாரோ திருப்புற மாதிரி, புக்கோட பேஜஸ்லாம் யாரோ திருப்புற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அது மெதுவாக ஆரம்பிச்சு மெதுவாக ஒவ்வொரு பேப்பராக திருப்பும் போது அனுஷியா என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஃபேன் வந்து சுற்றி நின்றுருக்கு, அதனால இந்த ஃபேன் காற்றுல ஏதோ அந்த பேப்பரை வந்து அப்படி ஆடுது போல இருக்குது அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, அவங்க அந்த ரூமில் ஃபேன் போடவே இல்லை, அவங்க ஏசி போட்டுட்டு தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஏசி நின்றுடுச்சு, கரண்ட் போடணும், ஏசி போயிடுச்சு, ஆனால் ஃபேனே போடலையே, எப்படி அந்த பேப்பர் திரும்பும் அப்படின்னு போது இப்படி நினைக்கும் போதே அந்த பேப்பர்லாம் வேக வேகமாக திருப்புற மாதிரி சத்தம் கேட்டிருந்திருக்கு. அது கூடவே யாரும் அப்படியே மெதுவாக படிக்கிற மாதிரி, புக்கு வந்து ரொம்ப மெல்லமாக ஒரு விஸ்பரிங் சவுண்ட் மாதிரி கேட்குது உங்களுக்கு. அந்த சத்தமும் கேட்கவும் உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த சத்தம், புக்கு திருப்புறது, இந்த விஸ்பரிங் சவுண்டு, இதெல்லாம் இவங்க காது கிட்ட கேட்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் இன்க்ரீஸ் ஆகி இவங்க காதுகிட்ட கேட்கும்போது அனுஷியாவுக்கு ரொம்ப பயமாகி, கண்ணு தெரியுதோ இல்லையோ எப்படியாச்சும் இந்த ரூமை விட்டு வெளியே ஓடி போயிடுவோம் அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு இருக்கிற பொருளெல்லாம் தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடி வந்துட்டாங்க அவங்க அம்மா ரூமுக்கு. இதைத்தான் அனுஷியா அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இவங்க அம்மாவுக்கு ஒன்று தோணுது, என்னென்னா, இந்த வீட்டில் பாட்டியோட ஆன்மா மட்டும் இல்லை, வேறு ஒரு ஆன்மாவும் இருக்குது.
ஒருவேளை நம்ம அந்த கிரிமேஷன் கிரவுண்டுக்கு போயிட்டு வந்தோமே, ஒரு பொண்ண பார்த்து நம்ம ரொம்ப சின்ன பொண்ணு பாவம்ன்னு ஃபீல் பண்ணோமே, அந்த பொண்ணோட ஆன்மா வந்துருச்சா? இல்ல அங்க மேனுவலா எரிச்சிட்டு இருந்தாங்களே, ஒரு 5 படம் எரிச்சிட்டு இருந்தாங்க. அத போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து ஏதாவது நம்ம கூட வந்துருச்சா? என்ன வந்துச்சு? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "சரி நீ வந்து படிக்கிறதெல்லாம் காலையில படிச்சுக்கோ. பாட்டி இறந்து போனதுலேருந்து உனக்கு மைண்டு சரியில்ல. அதனால நீ இப்படி ஃபீல் பண்ற. வா நம்ம போய் அப்பா ரூம்ல அப்பா கூட படுத்துக்குவோம். இந்த ரூம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க அவங்க அம்மா. போயிட்டு அவங்க அம்மா, அப்பா, அனுஷா அவங்க 3 பேரும் தான் ஒரு ரூமில் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, மறுநாள் அவங்க மாமாவுக்கு, அனுஷாவோட அம்மாவோட தம்பி அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நைட் நடந்த அந்த விஷயம்லாம் சொல்லிட்டு, "இது என்னவா இருக்கும்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க மாமா என்ன சொல்கிறாருன்னா, "இதுக்கு தான் உன்னை வந்து அந்த கிரிமேஷன் கிரவுண்டுக்குலாம் வர வேணான்னு சொன்னேன். நீ தான் கேட்காம வந்து இப்போ பயந்துட்டுருக்க. அதெல்லாம் அம்மாவோட ஆன்மாவாக தான் இருக்கும். பயப்படாத. கருமாதி வரத்துக்கு இன்னொரு 4, 5 நாள் தானே இருக்குது. நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்மா வந்து நம்ம சாந்திப்படுத்திடலாம். அம்மா வந்து போயிடுவாங்க. நம்ம அம்மா தான். நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? அதெல்லாம் பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா ஃபோனை வச்சிடுறாரு. ஆனால் இவங்க அம்மாவுக்கு மட்டும் ஒரு ஃபீல் வருது என்னென்னா, இது பாட்டி கிடையாது. அதாவது பாட்டியோட ஆன்மாவும் இவங்கள வந்து மீட் பண்ணுது. ஆனால் பாட்டியோட ஆன்மா இல்லாமல் வேறு ஒரு ஆன்மாவும் இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது இவங்களோட அம்மாவுக்கு மட்டும் தோணிகிட்டே இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்த நாட்கள்லாம் அனுஷியாவும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பா ரூம் அங்கேயே தான் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிக்கு வந்து கர்மாதி பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. மண்டே நைட்டு வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது அவங்க வீட்டில். அடுத்து செவ்வாய்க்கிழமை நைட்லேருந்து அப்படியே போனால் புதன்கிழமை வந்து கர்மாதி காலங்காத்தால் பண்ணுவாங்க. இப்போ அந்த திங்கக்கிழமை ராத்திரி அவங்க அப்பா, அனுஷாவோட அப்பா வந்து ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருந்திருக்காரு. அதனால் அந்த ரூமில் அனுஷாவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கும்போது திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க அனுஷாவோட அம்மா. பக்கத்தில் அனுஷாவை காணோம். என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தா இப்போ எங்கே காணா போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா, அந்த ஸ்டடி ரூமில் உட்காந்துக்கிட்டு அனுஷா புக்கோட பேஜஸ்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பிக்கிட்டு ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க, இப்படி படிக்கிறேன்னு உட்காந்து எதுனா பயந்து வந்தா, வா வந்து படு, அம்மா நாளைக்கு காலையில் உன்னை எழுப்பி விட்றேன், இப்படி பயந்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து பெட்டில் பக்கத்தில் படுக்க வச்சிடுறாங்க. படுக்க வச்சுட்டு அவங்க அம்மா திருப்பி தூங்குறாங்க. அவங்க தூங்கி போயிடுறாங்க. ஆனால் அனுஷா என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. ஃபியூ ஹவர்ஸ் கழித்து யாரோ அழுகிற மாதிரி இப்படி ஒரு சத்தம் கேட்குது. அந்த அழுகிற சத்தம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இவங்க அம்மா முழிச்சிடுறாங்க. முழிச்சு பார்த்தா அனுஷியா தான் இவங்க அம்மாவோட கால் பக்கத்தில் உட்காந்துட்டு அழுகுறாங்க. அவங்க அம்மா காலை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்ருக்காங்க. "நான் வந்து உங்களை விட்டு போக மாட்டேம்மா, என்னை எல்லாரும் போக சொல்கிறாங்கம்மா, உங்களை மாதிரி என்னை லவ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகுறாங்க. இவங்க அம்மா ஷாக் ஆகிட்டு எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறாங்க. "ஏம்மா நீ இந்த ராத்திரியில் உட்காந்து அழுகுற, ஏம்மா அழுதுட்டுருக்க" அப்படின்னு கேட்டால் திருப்பியும் அனுஷா இதே தான் சொல்கிறாங்க. "அம்மா நீங்கள் தாம்மா என்னை ரொம்ப லவ் பண்ணீங்க, நான் வந்து உங்களை விட்டு போகவே மாட்டேன், என்னை எல்லாரும் போக சொல்கிறாங்க, எனக்கு உங்களை விட்டு போக பிடிக்கலம்மா, நான் உங்கள் கூடயே இருந்துடுறேம்மா" அப்படின்றாங்க. இப்போ அனுஷாவோட அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, அனுஷாவை ஏதோ ஒரு சோல் பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. அதுக்கு என்ன ரீசன் அவங்க சொல்கிறாங்கன்னா, அனுஷியா அவங்க அம்மா, அப்பா, அண்ணன் அந்த மாதிரி யாரையுமே இந்தளவு நீங்கள் போங்க வாங்கன்னு மரியாதை கொடுத்தெல்லாம் பேச மாட்டாங்களாம். அவங்க வந்து நீ போவா, அம்மா நீ வா, அப்பா நீ போ அப்படின்ற மாதிரி நீ போவான்னு தான் பேசுவாங்களாம். நீங்கள் வாங்கன்னு பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ அனுஷியா அழுகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்பாவும் நீங்களும் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரொம்ப மரியாதையாக பேசும்போதே தெரிஞ்சிடுச்சு அவங்க அம்மாவுக்கு அனுஷாவே ஏதோ ஒரு சோல் வந்து பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. இது உங்கள் அம்மா வந்து மைண்டில் நினைக்கிறாங்க. ஆனால் அப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, "நீ எதுவும் கவலைப்படாதம்மா, அம்மா இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ எப்போவும் என் கூட தான் இருப்பேன், நீ படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடுறாங்க. மறுநாள் செவ்வாய்க்கிழமை நைட்டில் இருந்தே அவங்க பாட்டிக்கு கருமாதி பண்ணுறதுக்கு நைட்லேருந்து அப்படி முழிச்சிட்டு தானே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க மாமா வீட்டுக்கு போயிடுறாங்க எல்லாருமே. அங்கே தான் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. நடந்து மறுநாள் புதன்கிழமை காலையில் ஆத்தங்கரைக்கு போயிட்டு அவங்க பாட்டிக்கு கருமாதி பண்ணும்போது அங்கே நிறைய அந்த ஐயருங்கெல்லாம் உட்காந்து மந்திரமெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பூஜையில் உட்கார்றது யாருன்னா இவங்க மாமா தான். ஐயர் சொல்கிற மந்திரத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்லி அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது இவங்க மாமா தான். மற்றவங்க எல்லாருமே சும்மா சுற்றி உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இனிஷியலாக சும்மா சாதாரணமாக உட்காந்துட்டு இருந்த அனுஷியா நேரம் போக போக வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி, "நான் அங்கே இருக்கவே மாட்டேன், நான் போகணும், என்னை கூப்பிட்டு போங்க, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல" ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம இவ்வளோ தள்ளி தானே உட்காந்துருக்கோம், நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. இந்த இடத்த விட்டு போனால் தான் ஆச்சுன்னு சொல்லி வித்தியாசமாக அனுஷா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரிச்சுவலில் ஒரு பார்ட் என்னென்னா,
அந்த செத்துப்போன பாட்டிக்கு சாப்பாடு நிறைய உருண்டை மாதிரி செஞ்சு வச்சு அதை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாமா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க மாமா வந்து அதை பண்ண போயிட்டாரு. அந்த நேரத்தில் அந்த பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வயசான ஒரு பூசாரி வந்து இவங்க அம்மாவை கூப்பிட்டுருந்துருக்காரு. அனுஷியாவோட அம்மாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிச்சுவல்ஸ் நல்ல காரியங்களுக்காக பண்ணுற சடங்குகளாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி செய்கிற சடங்குகளாக இருக்கட்டும், எல்லா சடங்குகளுக்குமே முன்னாடி வந்து விநாயகர் துதியில் ஆரம்பிச்சுட்டு மற்ற எல்லா காடஸ் எல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பாட்டு ஸ்லோகம்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சோலை சாந்திப்படுத்துறதுக்கு, அமைதிப்படுத்துறதுக்கு, நீ இறந்து போயிட்ட இந்த வேர்ல்டில் இனி உன்னோட லைஃப் கிடையாது, நீ வேறு ஒரு வேர்ல்டுக்கு போகணும், பித்ருலோகத்துக்கு அந்த ஆன்மாவை அனுப்பி வைக்கிறதுக்கான மந்திரங்களை எல்லாம் சொல்கிறது தான் இந்த ரிச்சுவல். இப்போ இந்த ஐயர் வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முன்னாடி இந்த கடவுளை பற்றின ஸ்லோகம் சொல்லும் போதெல்லாம் அனுஷா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. அடுத்து சோலை வந்து இது உன்னோட இடம் இல்லை, நீ வேறு ஒரு லோகத்துக்கு போகணும், நீ உன்னோட இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட பொண்ணை ஏதோ ஒரு ஆன்மா வந்து பொசஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா எப்பப்பெல்லாம் அந்த ஆன்மாவை வந்து சாந்திப்படுத்துகிற மாதிரி நீ இந்த இடத்த விட்டு போயிரு, நீ பித்ருலோகம் போயிடணும், எப்போ உன்னை கூப்பிடுறாங்களோ அப்போ மட்டும் நீ வந்தால் போதும், நிரந்தரமாக நீ இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அனுஷா ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணியிருந்திருக்காங்க. இதை அந்த ஐயர் வந்து நோட் பண்ணியிருந்திருக்கார். இப்போ அவர் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்காம்மா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் பொண்ணோட பிஹேவியரில் நான் இந்த மாதிரி சேஞ்சஸ் பார்க்குறேன், நீங்கள் பெட்டர் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாசிஸ்ட்டை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், இது உங்களோட விருப்பம் தான், நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். இதை கேட்கும் போதே அனுஷாவோட அம்மாவுக்கு அழுகையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பாட்டிக்கு பண்ண வேண்டிய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உங்கள் மாமா வந்ததுக்கப்புறம் அவங்க மாமா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இந்த பூசாரி சொல்கிறதெல்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவங்க மாமா என்ன சொல்கிறாருன்னா, மதியம் வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இன்றைக்கி வேலைகள், ஏன்னா அந்த பாட்டி கருமாதிக்கு வந்த உங்களுக்கு சாப்பாடு போடணும், அந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குதுக்கா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்க மாமாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்கான், ஒரு காளி கோயில், உக்கர காளி அப்படின்னு ஒரு கோயில், அந்த கோயிலில் கருப்பண்ணசாமிக்கு ஒரு சன்னதி இருக்குது, அங்கே வேலை செய்கிற ஏதோ பொசிஷனில் இருக்க ஒருத்தர் இவங்க மாமாவுக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி யாராவது பேயோட்டுறவங்கள தெரியுமான்னு சொல்லி நான் விசாரித்து உனக்கு சொல்கிறேன், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்பி அவங்க மாமா வீட்டுக்கு தான் போகிறாங்க. மாமா விசாரித்து வச்ச அந்த எக்ஸாசிஸ்ட் பேயோட்டுறவரை என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுக்கிறாருன்னா, ரீசெண்ட் டேஸில் நீங்கள் ஏதாவது ஃபியூனரல் அட்டன் பண்ணிங்களா, அங்கே போயிட்டு ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வந்தீங்களா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிறாரு. அப்போ இவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பாட்டியோட ஃபியூனரலுக்கு போயிட்டு அவங்களையே மறந்து வேறு ஒரு பொண்ணோட ஃபியூனரலில் போய் நின்றுட்டு அவங்க கொடுத்த அந்த 1 ரூபி காயினை வாங்கிட்டு வந்தது, இது எல்லாமே அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த பேயோட்டுறவர் நீங்கள் வரும்போது பூஜைக்கு தேவையான அந்த ரிச்சுவல்ஸுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வாங்க, அது கூடவே நீங்கள் வாங்கின அந்த 1 ரூபா காயினையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பாட்டியோட அந்த கருமாதி சடங்கு அதெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தவங்க தானா அனுஷியா. அவங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு தூங்குனவங்க, எனக்கு ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி தூங்கிட்டே இருந்திருக்காங்க, சாப்பிட கூட வரவே இல்லையா. இந்த பேயுற்றவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, சன்செட்டுக்கு அப்புறம் சாயங்காலம் படித்துறைக்கு நான் சொன்ன பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க, நம்ம பேயோட்டுற அந்த சடங்கை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்துருக்காரு. அன்றைக்கி சாயங்காலம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அனுஷியாட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க, வா நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுவோம், உனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்துருக்காங்க. அனுஷியா வந்து மறுப்பு சொல்லவே இல்லை, அவங்க அம்மாவை மட்டும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பாவமாக சிரிச்சிட்டு அழுதுகிட்டே அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா கூட நடந்து வந்துட்டாங்க. ஃபேமிலி அனுஷியா எல்லாம் சேர்ந்து இந்த படித்துறைக்கு வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போவும் அனுஷியா வந்து நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேனோ அடம் பிடிக்கலாம் இல்லவே இல்லை, அவங்க அம்மா கையை மட்டும் டைட்டாக பிடிச்சிட்டே நின்றுட்டே இருந்திருக்காங்க, பாவமாக அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அனுஷியாவை பார்க்குறதுக்கே எல்லாருக்கும் ரொம்ப பாவமாக இருந்துச்சான். இந்த பேயோட்டுறவரை அந்த டிசைனாக அந்த கோலம்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே, கோலம் போட்டு பானை வச்சு லெமன் வச்சு இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருக்காரு. அவர் வந்து அனுஷா வந்து இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லவும் அதுக்கும் அவங்க ஒபே பண்ணி வந்து உட்காந்துட்டாங்களாம். உட்காந்துட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. யாரும் எந்த கேள்வியும் அவர் கேட்கவே இல்லை. நீ யார், நீ வந்து பொசஸ் பண்ணியிருக்கியா, நீ போகிறியாலாம் எதுவுமே கேட்கவே இல்லையா. அனுஷாவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோலத்தில் வந்து உட்காந்துட்டு. அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, என்னை வந்து லவ் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என்னோடய அம்மா அப்பா கூட என்னை லவ் பண்ணலை, நான் வந்து பார்த்தேம்மா,
எனக்காக நீங்கள் மட்டும்தான் அழுதுட்டு இருந்தீங்க, நீங்கள் உண்மையாக அழுதீங்க. உங்களை மாதிரி ஒரு அம்மா அப்பா கிடைக்கிறதுக்கு நான் வந்து லக்கியே கிடையாது. எனக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல அம்மா அப்பா கிடைக்கவே இல்லை. என்னை படின்னு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னோடய ஃப்யூனரலில் கூட எனக்காக மனசுலேருந்து அழுத ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பூசாரி வந்து கேட்டிருக்காரு, நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அந்த பொண்ணு பேர் கௌசல்யா. அவங்களோட அம்மா அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம். எப்போவும் ரொம்ப படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. 10th கௌசல்யா ரொம்ப கம்மியான மார்க் வாங்கிட்டாங்க. அதனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவங்க எதிர்பார்த்த குரூப்பில் கௌசல்யாவுக்கு சீட் கிடைக்கல, இடம் கிடைக்கல. +1 ஏதோ அவங்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு குரூப் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமும் கூட இவங்க ரொம்ப திட்டிகிட்டே இருந்தாங்களாம், உனக்கு என்ன குறை வச்சோம், உனக்கு இவ்வளோ செஞ்சோம், ஆனால் நீ படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. ஒரு மாதிரி ப்ரெஷர் தாங்கவே முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டு கௌசல்யா இறந்து போயிட்டாங்க. அவங்க செத்து போனதுக்கு அப்புறமும் கூட அவங்க அம்மா அப்பா வந்து ரியலைஸ் பண்ணலை, இந்த பொண்ணு நல்லா இருக்கணும் தானே அதை படின்னு சொன்னோம், இதுக்கு போய் இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா, எங்களுக்கு நீ கெட்ட பேர் வாங்கி வைக்கிறதுல விதவிதமாக நீ பண்ணுற அப்போவும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செத்து போனதுக்கு அப்புறமா கூட திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. கௌசல்யாவுக்கு அவங்க அம்மா அப்பா வந்து இவங்களை லவ் பண்ணவே இல்லை, நம்மளை ஏன் நம்ம அம்மா அப்பா லவ் பண்ணலை அப்படின்னு ரொம்ப ஏக்கமாகவே இருந்திருக்கு. கௌசல்யாவோட ஃபியூனரலில் கூட அனுஷியாவோட அம்மா வந்து அழுகிறத பார்த்துருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த அம்மா நமக்காக அழுகுறாங்களே அப்படின்ட்டு இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணி இவங்க இப்படியே இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இவங்க அனுஷியாவை பொசஸ் பண்ணிட்டாங்க. அனுஷியா மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த அம்மாவோட லவ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கிறாங்க. இதை தான் அந்த கௌசல்யாவோட சோல் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு அனுஷியா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்காக நான் அவ்வளோ அழுது அப்படின்னா என் பொண்ணுக்காக நான் எந்த அளவு ஃபீல் பண்ணுவேம்மா, நான் என் பொண்ணை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும்ல, என் பொண்ணு பாடியை நீ பிடிச்சிட்ருக்க, அது என் பொண்ணுக்கு நல்லதில்லை, எனக்கு உன்னையும் பிடிக்குந்தாம்மா, அடுத்த பிறவியில் உனக்கு நல்ல அம்மா அப்பா கிடைக்கணும்னு நான் நிச்சயமாக டெய்லி நான் ப்ரேயர் பண்ணுறேன் உனக்காக, என் பொண்ணை விட்டு நீ போயிருமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா வந்து அழுதுருக்காங்க. கௌசல்யாவும் எதுவுமே சொல்லலையா, அப்படியே கம்முன்னு சைலண்ட்டாக உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த பூசாரி அந்த பேயோட்டுறவர் கேட்டிருந்திருக்காரு, உனக்கு கடைசியாக ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் நீ சொல்லு, அதை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன், அதோடு நீ வந்து அனுஷியா விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அப்போ அனுஷியாவோட உடம்புல இருந்த கௌசல்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய விஷ் வந்து எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான், நெக்ஸ்ட் பர்த்ல எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா கிடைக்கணுன்றது தான், அதெல்லாம் வந்து உங்களால் அந்த விஷயம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, நான் போகிறேன், நான் கடவுள்கிட்டயே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுஷியா மயக்கம் போட்டு விழுந்தவங்க தான். அவங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போனது எந்த ஒரு வெளிப்படையாக அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அனுஷியா இப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்போ அவங்க அம்மா தூக்கம் வந்திருக்காங்க. அனுஷியா அம்மா வந்து அனுஷியாவை தூக்கம் வந்திருக்காங்க. அப்போ அந்த பூசாரி வந்து ஏதோ பானைக்குள்ளார வந்து சம் பொருளெல்லாம் போட்டு அதை சம் த்ரெட்டெல்லாம் வச்சு கட்டி இது கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே போட்டுட்டு வாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் அனுஷியாவே எந்திரிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடவும் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அனுஷியாவே எந்திரிச்சு வந்துட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஞாபகமே இல்லைன்னு சொல்ல முடியல, ஏதோ ஓரளவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதாவே தான் அனுஷியா வந்து சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கெல்லாம் அதுக்கப்புறம் கௌசல்யாவோட சோல் வந்து அனுஷியாவை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஒரு விஷயம் மட்டும் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப புரிஞ்சிருக்கு, என்னன்னா ஒரு சோல் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னலாக வீஜா போர்டு, டெலிபதி இல்லை ஆட்டோ ரைட்டிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம ரொம்ப ஒரு லவபிளான ஒரு பர்சனாக இருந்த போதும் ஆன்மாக்களை நம்மளால் உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.